Okay, good evening everybody. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to this session. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது connective tissue, muscular tissue, but epithelial tissue நம்ம முடிச்சிருவோம் இல்லையா? சரி. So இன்னைக்கு structural organization அப்படிங்கிற சாப்டரோட இன்னைக்கு lecture number 2 and இன்னைக்கு நம்ம பார்க்க போறது epithelial tissue ஓட continuation, that is cuboidal epithelium ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் and followed by நம்ம connective tissue பார்க்கலாம், connective tissue and then muscular tissue இன்னைக்கு பார்த்து முடிச்சிரணும் இல்லையா? So இன்னைக்கு 1 hour 30 minutes ஆனாலும் சரி 1 hour 45 minutes ஆனாலும் சரி நம்ம இதை முடிச்சிட்டு தான் என்ன பண்ண போறோம், அடுத்தது நம்ம பார்க்க போறோம் இல்லையா? சரி, so let's get started. அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, டாக்டர் நவீன், ஐ திங்க் நீங்க இருக்கீங்களா? எஸ், அப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் இல்லை ஒரு ஹாய் ஹலோ குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுருங்க. ஸோ தேட் நீங்கள் இருக்கும்போது ஸோ மற்றவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு பிளானர் நான் கொண்டு வந்திருக்கேன்ல, ஸோ அந்த பிளானரை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஷார்ட்டில் ஒரு 2 minutesல முடிஞ்சிடும். வேணா ரொம்ப டைம் நம்மக்கிட்ட இருக்கிறது இல்லை. ஸோ பிளானர் ஒரு 2 to 3 minutesக்குள்ளே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சாப்டருக்குள்ளே என்டர் ஆகலாம். சரி, VDS, hi VDS, hi, good evening good evening VDS, very good evening. சரி, ஓகே, ஆல்ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, சலோ. ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? டிஷ்யூ சிஸ்டமில் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எபித்தீலியல் டிஷ்யூ பார்த்துருக்கோம். எபித்தீலியல் டிஷ்யூ, அந்த எபித்தீலியல் டிஷ்யூவில் நம்ம ஸ்குவாமஸ் எபித்தீலியம் பார்த்துருக்கோம். ஸ்குவாமஸ் எபித்தீலியம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸ்குவாமஸ் எபித்தீலியம் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு cuboidal epithelium பார்க்கணும். எஸ், cuboidal epithelium பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம columnar epithelium பார்க்கணும், ciliated, glandular அதெல்லாமே பார்க்கணும், டிஃப்ரென்சஸ் பார்க்கணும், கனெக்டிவ் டிஷ்யூ பார்க்கணும், மஸ்குலர் டிஷ்யூ பார்க்கணும். நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக நீங்கள் படிக்கணும். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? அதே தான். இன்னைக்கு கனெக்டிவ் டிஷ்யூ பார்க்க போகிறோம், லிம்ஃப், டிஷ்யூ ஃப்ளூயிட், மசில். டிஷ்யூ ஃப்ளூயிடில் லிம்ஃப் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம், நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இது நம்ம உள்ள என்ட்ராய் முடிக்கிறது கொஞ்சம் டவுட், பட் ஸ்டில் வி வில் ட்ரை. பட் கனெக்டிவ் டிஷ்யூவில் தான் இது வரும், ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ வரும். ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். மசில் டிஷ்யூ நம்ம முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எபித்தீலியல் டிஷ்யூவோட கண்டினியூஷனும் நம்ம பண்ணலாம் அண்ட் அதையும் முடிச்சிடலாம். ஆல்ரைட், சரி. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்று என்ன பார்த்தோம்? நேற்று cuboidal epitheliumலேருந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? cuboidal epitheliumலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ cuboidal epithelial cells, cuboidal epithelium அப்படிங்கிறது based on shape. ஹாய் சித்ரா, வெரி குட் ஈவினிங் சித்ரா. ஆல்ரைட், வெரி குட் ஈவினிங். சரி, எஸ், ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம cuboidal epithelium பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ cuboidal epithelium அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் த ஷேப். நம்ம பேஸ்ட் ஆன் த ஷேப் வி ஆர் லைக் டிஸ்ட்ரிபியூட்டிங் என்னது நிறைய செல்ஸை நம்ம அதோட ஷேப்போட பேசிஸில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்குவாமஸ், தட் இஸ் ஃப்ளாட் ஷேப்ட் எபித்தீலியம், நம்ம ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை நம்ம ஸ்குவாமஸ் எபித்தீலியம் சொல்கிறோம். நம்பர் 1. நம்பர் 2, cuboidal epithelium அப்படிங்கிறது cuboid ஷேப்பில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் cuboidal epithelium. அதுக்கப்புறம் என்னது, columnar, நீளமாக காலம் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேர் columnar epithelium. ஸோ ஸ்குவாமஸ் ஆல்ரெடி நம்ம முடிச்சாச்சு அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் cuboidal epithelium. கியூப் ஷேப்பில் இருக்கிற எபித்தீலியல் டிஷ்யூ. இது என்ன, இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இதுக்கு இடையில இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் எப்படி இருக்கும் அண்ட் இது எந்தெந்த லொகேஷன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம மட்டும் படித்தா போதும். ஏன்னா பேசிக் எபித்தீலியம்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரி, ஸோ ஓகே, cuboidal epithelium இட் இஸ் மேட் ஆஃப் சிங்கிள் லேயர். அப்படின்னா இது சிங்கிள் லேயர் லென்ஸ்னா இது சிம்பிள் cuboidal. இது என்னது, சிம்பிள் cuboidal. சிங்கிள் லேயர் லென்ஸ்னா இது என்னது, கியூப் லைக் செல்ஸ். சிங்கிள் லேயர்ல இருந்தால் அது சிம்பிள் cuboidal, ரெஸ்டிங் ஆன் அ பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஆப்வியஸ்லி இது எபித்தீலியல் டிஷ்யூ அப்படிங்கிறனால இதில் எஸ் என்ன இருக்கும், இதோட பேஸ்மெண்ட் மெம்பரேன் கண்டிப்பாக இருக்கும். ஹாய் லிவியாதன், குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். ஓகே,
The cells have prominent centrally located rounded nuclei and appear polygonal in surface view. சரி polygonal shapeல இருக்கும் அப்படின்னு சொல்றோம். எஸ் அதோட நியூக்ளியஸ் எங்க இருக்கும்? இதே தான் நம்ம எபித்தீலியல் டிஷ்யூலையும் பார்த்தோம். ஸ்குவாமஸ் எபித்தீலியம்ல இதான் பார்த்தோம். என்னது அது சென்ட்ரலி பிளேஸ்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு பார்த்தோம். பாலிகோனல் ஷேப்ல அது அப்பியர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான். இதுலேயும் என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் சென்டரில் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னது? இது வந்து ஒரு செல் அப்படின்னா அதில் சென்ட்ரலி நியூக்ளியஸ் பிளேஸ்ட், ஐ மீன் நியூக்ளியஸ் இஸ் பிளேஸ்ட் சென்ட்ரலி அண்ட் கீழே என்ன இருக்கும்? கீழே இருக்கும் பேஸ்மெண்ட் மெம்பரேன். கீழே என்ன இருக்கும்? பேஸ்மெண்ட் மெம்பரேன். ரைட்? சரி. இட் இஸ் காமன்லி ஃபவுண்ட் இன் டக்ட்ஸ். வெரி குட். லொகேஷன் என்னது? நம்பர் 1 டக்ட்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸ். லொகேஷன் என்ன? நம்பர் 1 டக்ட்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸ். நம்பர் 2 ப்ராக்சிமல் கான்வல்யூட்டட் டிபியூல். Number 2 என்னது? Proximal convoluted tubule. Number 3 என்னது? Number 3 thick segment of descending loop. Thick segment of descending loop, limb of Henle's loop. Alright. இது number 3. Number 4 என்ன? Number 4 is thick segment of ascending loop of Henle. Thick segment of ascending limb of Henle's loop. And finally last but not least fifth segment என்னது? Fifth region. Fifth location என்னது? Fifth location நம்மளோட distal convoluted tubule of nephron of kidney. This is one thing. அதுக்கப்புறம் வேற எங்கெல்லாம் இருக்கும்? இது வந்து நெஃப்ரான்ல இந்த இடத்துல இருக்கும். Sixth position என்னது? Inner ear. Seventh position thyroid follicle. Eighth position ovary. Ninth seminiferous tubules. 10th sweat gland. Alright, sweat glands of mammalian skin. Okay. அதுக்கப்புறம் 11th என்னது? Thin bronchioles. 12th என்னது? Ciliary body. 14th என்னது? 13th என்னது? Choroid. 14th என்னது? Iris of eye. இவ்வளோ லொகேஷன்ஸ் இருக்கு இல்லையா சார்? கெமிஸ்ட்ரியிலையும் லைவ் காட்டுது சார். கெமிஸ்ட்ரியிலையும் லைவ் காட்டுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுலேயும் நான் தான் இருக்கேண்ணா. சரி, கெமிஸ்ட்ரியும் நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அது வந்து ஸ்ட்ரீம் கீ, ஐ மீன் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ, ஸ்ட்ரீம் கீ எரர். எனிவேஸ், ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? 14. நம்மக்கிட்ட என்ன இருக்குது? 14 லொகேஷன்ஸ் இங்கே இருக்குது இல்லையா? 14 லொகேஷன்ஸ் இங்கே இருக்குது. நான் இது என்னென்ன அப்படிங்கிறது நான் சொல்லலாம். ஓகே, பட் அப்படி சொன்னால் டைம் ஆயிருமே. பட் பரவாயில்ல, என்னென்னு நான் சொல்லிடுறேன். நம்பர் 1, நம்மக்கிட்ட என்ன இருக்குது? டக்ட்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸ். கிளாண்ட்ஸ் அப்படின்னா எண்டோக்ரைன் கிளாண்ட், எக்ஸோக்ரைன் கிளாண்ட். ஸோ இந்த மாதிரி அது என்ன இருக்கும்? அது ஒரு டக்ட் தான் இல்லையா? கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறது சென்டரில் கேவிட்டி மாதிரி தான் இருக்கும். இங்கே செல்ஸ் இருக்கும் அண்ட் இதோட கேவிட்டியில் இந்த செக்ரீஷன்ஸ் எல்லாம் பண்ணும் இல்லை? செக்ரீஷன்ஸ் எல்லாம் பண்ணும். ஸோ டக்ட் ஆஃப் கிளாண்ட் நம்பர் 1. நம்பர் 2 பிசிடி. பிசிடி அப்படின்னா என்ன? பிசிடி அப்படின்னா எஸ் பிசிடி அப்படின்னா என்ன? பிசிடி அப்படிங்கிறது சரி. இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா நெஃப்ரானில் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு பவுமன்ஸ் கேப்சியூல், அதுக்கப்புறம் பிசிடி. இந்த இடத்துல என்ன இருக்கும்? திஸ் இஸ் பவுமன்ஸ் கேப்சியூல். பவுமன்ஸ் கேப்சியூலுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? ஹைலி காயில்டு டியூப் இருக்கும் இல்லையா? அது என்னது? பிசிடி. ஆல்ரைட், அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? இந்த பிசிடி கூட கண்டினியூஷன் மாதிரி ஒரு திக் செக்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இது தின் செக்மெண்ட்டாக மாறிடும். ஓகே, இது என்னவா மாறிடும்? தின் செக்மெண்ட்டாக மாறிடும். இதுக்கப்புறம் திக் செக்மெண்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது என்னது? இது ஹென்லீஸ் லூப். இது என்னது? ஹென்லீஸ் லூப், ஹேர்பின் பெண்ட் லூப். இதுக்கு பேர் தான் ஹென்லீஸ் லூப். ஹென்லீஸ் லூப்பில் இது திக் செக்மெண்ட், இது திக் செக்மெண்ட், இது தின் செக்மெண்ட், இதுவும் தின் செக்மெண்ட், இதுவும் தின் செக்மெண்ட். ஓகே, ஸோ எங்கெல்லாம் திக் செக்மெண்ட் இருக்கோ பிசிடியில் திக்காக இருக்கும். ஸோ பிசிடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நம்பர் 2, இங்கே திக்காக இருக்குது, இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். என்னது? கியூபாய்டல் எபித்தீலியம். இங்கே திக்காக இருக்குது, இங்கே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? கியூபாய்டல் எபித்தீலியம். இது தின்னாக இருக்குது, அப்போ இங்கே என்ன இருக்கும்? ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஆல்ரைட், அதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆகும் அப்படியே. என்னது? டிசிடியாக கண்டினியூ ஆகும். டிசிடி. இங்கே என்ன இருக்கும்? கியூபாய்டல் epithelium.
ஆல்ரைட். ஸோ இது எங்கே இருக்கும்? நெஃப்ரான். இது நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர். ஆல்ரைட், இது என்னது? நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர். ஸோ நெஃப்ரானில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா? எஸ் கிருத்தி, வெல்கம். நவ் நெஃப்ரான் ஆஃப் த கிட்னி. அதுக்கப்புறம் இன்னர் இயர். இன்னர் இயர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட இயர் வந்துட்டு எப்படி இருக்கும்? நம்மளோட இயர் எப்படி இருக்கும்? நம்ம இயர் லெட்ஸ் சே இது எக்ஸ்டர்னல் இயர், இது பினா. அதுக்கப்புறம் இது எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மீயேட்டஸ். இங்கே மிடில் இயர் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இன்னர் இயர் இருக்கும் இங்கே. ஸோ இந்த இடத்துல டிம்பானிக் மெம்பரேன், இங்கே போன்ஸ் இருக்கும். ஆல்ரைட். ஸோ இன்னர் இயர், எக்ஸ்டர்னல் இயர், மிடில் இயர், இன்னர் இயர். ஸோ இன்னர் இயரில் என்ன இருக்கும்? நம்மளோட cuboidal epithelium இருக்கும். தைராய்டு ஃபாலிகல்ஸ் அப்படின்னா தைராய்டு கிளாண்டில் பால் 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 மாதிரி இங்கே பால் பாலாக இருக்கும். அது என்னது? அது ஃபாலிக்கல் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என்னது? தைராய்டு ஃபாலிகல்ஸ். ஓவரிஸ் நார்மலாக தெரியும். செமினிஃபரஸ் டிபியூல். செமினிஃபரஸ் டிபியூல்ஸ்னால் டெஸ்டிஸ்குள்ளே இருக்கிற காயில்டு டியூப். டெஸ்டிஸ் கூட இருக்கிற காயில்டு டியூப். அதுக்கப்புறம் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் ஆஃப் மெமாலியன் ஸ்கின். ஸ்வெட் கிளாண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். தின் ப்ராங்கியோல்ஸ். ப்ராங்கியோல்ஸ் நம்ம லங்ஸில் இருக்கும். சீலியரி பாடி, கொராய்டு அண்ட் ஐரிஸ் ஆஃப் ஐ. சீலியரி பாடி, கொராய்டு அப்படிங்கிறது எல்லாமே கண்ணில் இருக்கும். கண்ணில் சீலியரி பாடி, செகண்ட் லேயர் நம்ம உள்ளே இருக்கும். அது சீலியரி பாடி. அதுக்கப்புறம் என்னது? கொராய்டு. கொராய்டுங்கிறது ஃப்ரண்ட் லேயர். கொராய்டு அங்கே இருக்கும். அதே லேயரில் கொராய்டு முன்னாடி இருக்கும். ஐரிஸ். ஓகே, ஐரிஸ் அப்படிங்கிறது சின்ன ஓப்பனிங். நம்ம மேலேயும் கீழே இந்த மாதிரி இருக்கும். ஓல அதுதான் என்னது? ஐரிஸ். செகண்டில் இருக்கிறது பியூப்பிள் கேப். ஸோ இந்த மாதிரி கண்ணில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் லென்ஸ் அண்ட் பிக்மெண்ட் செல் லேயர். ஸோ மொத்தத்தில் நிறைய இடத்துல இருக்கும் கண்ணுக்குள்ள. ஓகே சரி. பிக்மெண்ட் லேயர் ஆஃப் ரெட்டினா. இது கண்டினியூஷன் தான், இங்கே எழுதாமல் இப்போ இங்கே எழுதிடலாம். ஆஃப் த ரெட்டினா. Okay, retina. All right. Often the free surface of the cells of cuboidal epithelium shows brush bordered appearance due to the formation of microvilli. Microvilli increases surface of area for absorption. இப்போ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்மளோட let's say இதுதான் நம்மளோட cuboidal epithelium, centrally placed nucleus. அப்படின்னா இதோட சர்ஃபேஸ் மேலே இந்த மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர். என்னது? இது வந்து ஒன்றும் கிடையாது, இதோட அவுட் க்ரோத் தான். ஏன்னா இதோட அவுட் க்ரோத் தான், கண்டினியூஷன் தான், பிளாஸ்மா மெம்பரேனோட கண்டினியூஷன் தான். அப்போ இது என்னது? இதுக்கு தான் விலஸ் சிங்குலர் ஃபார்ம், விலை ப்ளூரல் ஃபார்ம். ஆல்ரைட், விலஸ் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம். இப்போ இந்த ஒரு விலஸை நம்ம இப்படி எடுத்தோம் அப்படின்னா அது மேலே நிறைய இந்த மாதிரி cuboidal epithelium இருக்கும். cuboidal epithelium. இதில் என்ன இருக்கும்? ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இது என்னது? ciliated cuboidal epithelium. ciliated cuboidal சொல்றதோட சீலியா கிடையாது இது. ஆக்சுவலி இதுக்கு பேர் தான் மைக்ரோவிலை. ஐம் சாரி, இதுதான் மைக்ரோவிலை. இது நியூக்ளியஸ் ஆஃப் த செல். இது என்னது? மைக்ரோவிலை. சரியா? மைக்ரோவிலை. நவ் திஸ் மைக்ரோவிலை, this microvilli எதுக்காக இருக்கு? இந்த இடத்துல அப்சார்ப்ஷனுக்காக இருக்கு இல்லையா? இது எதுக்காக இருக்கு? அப்சார்ப்ஷன். ஸோ இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணும் ஃபார் அப்சார்ப்ஷன். increases the surface area, increases the surface area for the absorption. Increases the surface area for the absorption. Increases the surface area for the absorption. Clear? சரி, வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான். Now next, the main functions of the cuboidal epithelium are the secretion and absorption. Secretion and absorption. It also functions to provide protection, perform excretion and gamete formation. Because இது seminiferous tubulesல இருக்கறனால, okay, seminiferous tubulesல இருக்கறனால இது என்னது? என்னடா columnar போட்டு வச்சிருக்காங்க, cuboidal இடத்துல columnar போட்டு வச்சிருக்காங்க. Anyways, this is the error of DTP operator. பரவாயில்ல, நம்மளுக்கு இப்போ நம்ம இது வந்து columnar படிக்கும்போது பார்த்துக்கலாம். சரியா? ஆல்ரைட். ஸோ கேமிட் ஃபார்மேஷன். கேமிட்னா செமினிஃபெரஸ் டிபியூல்ஸில் என்ன இருக்கும்? செமினிஃபெரஸ் டிபியூல்ஸில் ஜெர்மினல் எபித்தீலியம், எபித்திலியல் செல்ஸ் இருக்கும். அது cuboidal செல்ஸ் தான். அங்கிருந்து தான் நம்ம ஸ்பெர்மட்டோசோவா டெவலப் ஆகுது. தட் இஸ் ஸ்பெர்ம் டெவலப் ஆகுது இல்லையா? சரி,
ஓகே அப்போ டெஃபினிஷன் என்னது? வாட் இஸ் டெஃபினிஷன்? மைக்ரோவிலை அப்படின்னா finger like protrusions of the cell membrane present at the free surface of various cells of increasing the surface area, often giving brush bordered appearance. Actually இந்த cuboidal epithelium எங்க இருக்கு அப்படின்னா, for example இப்போ PCT ல இருக்கு, let's say this is PCT அப்படின்னா இந்த PCT ல இங்க என்ன இருக்கு? cuboidal epithelium இருக்கா? cuboidal epithelium இங்க இருக்கும், cuboidal epithelium இங்க இருக்கும், cuboidal epithelium. இந்த cuboidal epithelium, let's say this is the cuboidal epithelium. Let's say this is cuboidal epithelium. Now எல்லாத்துக்குமே நியூக்ளியஸ் இருக்கு, obviously இது செல் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நியூக்ளியஸ் present ஆயிருக்கும் இல்லையா? Now இப்போ என்னன்னா இந்த ஒரு cuboidal epithelium எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன 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 bristles மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிஸ்டல்ஸ். ஓகே, ப்ரஷ்ல பார்த்துருக்கீங்களா? ப்ரஷ்ல மேலே நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது அந்த ப்ரஷ்க்கு மேலே பிரிஸ்டல்ஸ் இருக்கும்ல, அதில் தான் நம்ம ப்ரஷ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேர் பிரிஸ்டல்ஸ். ஸோ அதே மாதிரி பிரிஸ்டல்ஸ் இங்கேயும் இருக்கும். அது ப்ரஷ்ல இருக்குமா? அதனால் இந்த மாதிரி இருக்கிற இது ஃபுல்லாகவே பிசிடியில் இப்படி தான் இருக்கும். எதுக்காக? இன்க்ரீசிங் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அதுதான் என்னது? ப்ரஷ் பார்டர்ட் எபித்தீலியம். அது என்னது? ப்ரஷ் பார்டர்ட் எபித்தீலியம். Okay, brush bordered epithelium, right? சரி, அடுத்தது location and functions of cuboidal epithelium. locations எல்லாம் எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. வெற்றி ஆளையவே காண பத்தியா? வெரி பேட். ஓகே சரி, ஆடியோ வீடியோ கிளியராக தானே இருக்கு எனக்கு? ரைட், எஸ். சரி, அப்போ இது என்னது? லொகேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் cuboidal epithelium. லொகேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் cuboidal epithelium எங்கே இருக்கும்? பிசிடியில் இருந்தால் அது என்ன பண்ணும்? மைக்ரோவிலை increase surface area for reabsorption. Increase surface area for reabsorption. Increase surface area for reabsorption, right? So என்ன PCTல surface area அதிகப்படுத்தும். எதுக்காக? absorptionக்காக. ஏன்னா PCTல selective reabsorption அப்படிங்கிற process நடக்கும். இங்க என்ன நடக்கும்? selective reabsorption. அதனால இங்க நம்மளுக்கு absorption அதிகமாக நடக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும்? brush bordered epithelium present ஆயிருக்கும். சரி, distal convoluted tubule இருக்கும். என்னது? bear few small and irregularly spaced microvilli, no brush bordered for reabsorption. இங்க என்ன இருக்கும்? cuboidal epithelium இருக்கும் and கொஞ்சோண்டு microvillus present ஆயிருக்கும். ஓகே, கொஞ்சோண்டு மைக்ரோவிலஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் அந்த மைக்ரோவிலஸ் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணாது. ஓகே, ரீஅப்சார்ப்ஷன் கிடையாது, பண்ணும் மைல்டு ரீஅப்சார்ப்ஷன், வெரி லிட்டில் ரீஅப்சார்ப்ஷன், பட் தட் இஸ் நாட் ஸ்பெஷலி ஃபார் ரீஅப்சார்ப்ஷன். அந்த இடத்துல டிசிடி இஸ் நாட் ஸ்பெஷலி ஃபார் வாட்? ரீஅப்சார்ப்ஷன். டிசிடி ஸ்பெஷலி ஃபார் வாட்? செலக்டிவ் செக்ரீஷன், டியூபுலார் செக்ரீஷன். அங்கே வந்து ரீஅப்சார்ப்ஷன் அது மெயின்லி பண்ண போகிறது கிடையாது. அது என்ன பண்ணும்? மெயின்லி தட் இஸ் ஃபார் செக்ரீஷன். ஸோ சப்போஸ் ஃபில்டர் ஆகாமல் போயிருச்சு ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா அதெல்லாம் டிசிடியில் செக்ரீட் ஆகும். ஆல்ரைட், அடுத்தது என்னது? தைராய்டு ஹார்மோன். ஸோ தைராய்டு ஃபாலிக்கல், சாரி. ஸோ ப்ரொடக்ஷன் அண்ட் செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன், அதுதான் அதோட வேலை. ப்ரொடக்ஷன் அண்ட் செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ். சரி, அடுத்தது ஜெர்மினல் எபித்தீலியம் ஆஃப் ஓவரி. என்னது? ப்ரொடக்ஷன் ஆஃப் ஓவா. அதுக்கப்புறம் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் ஆஃப் மெமாலியன் ஸ்கின். என்னது? செக்ரீஷன் ஆஃப் ஸ்வெட். அடுத்தது என்னது? பிக்மெண்ட் செல் ஆஃப் லேயர் ஆஃப் ரெட்டினா அண்ட் ஐ. பிக்மெண்ட் செல் ஆஃப் ரெட்டினா அண்ட் ஐ என்னது? அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு பிக்மெண்ட் செல் ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது என்ன? ஜெர்மினல் எபித்தீலியம் ஆஃப் செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் அண்ட் டிபியூல்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ்.
ஸோ ஓவரி அண்ட் ஸ்பெர்ம் ஓவரி அண்ட் டெஸ்டிஸ் ரெண்டுலையுமே இருக்கிறது கேமிட் ப்ரொடக்ஷன் பண்ணும். அதுக்கப்புறம் செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன், செக்ரீஷன் ஆஃப் வாட் ஸ்வெட், அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட், அப்சார்ப்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் சம் சர்டன் மெட்டீரியல்ஸ். ஆல்ரைட், ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் cuboidal epithelium. ஆல்ரைட், அடுத்தது காலும்னார் எபித்தீலியம். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். cuboidal epithelium புரிஞ்சிருச்சா? cuboidal epithelium புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க கொஞ்சம் எனக்கு இண்டிகேட் பண்ணலாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு, இல்லையா? ரைட், ஆல்ரைட், சரி சரி சரி, கண்டினியூ பண்ணலாம். columnar epithelium, columnar epithelium. Hi JK, columnar epithelium. So it is composed of a single layer. Okay, it is composed of a single layer. So single layer la irunda adu then is simple columnar epithelium, simple columnar epithelium, and slender cells arranged side by side like a column. So நீளமா இருக்கும். slender na நீளமா பெருசா இருக்கிற மாதிரி, அதான் slender cells. So நீளமா இந்த side side இப்படி arrange ஆயிருக்கும், side side இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் அதோட நியூக்ளியஸ் எங்கே இருக்கும், பேஸில் இருக்கும். அதோட நியூக்ளியஸ் எங்கே இருக்கும், பேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் அதுக்குன்னு ஒரு பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன் இருக்கும், அதுக்குன்னு ஒரு பேஸ்மெண்ட் மெம்ப்ரேனும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இல்லையா? அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரைட், சரி சரி சரி. ஐயோ, நானே மெசேஜ் பண்ணிட்டேன். why this much sad face, voice down ID? என்ன பண்ணுறது, இங்கே பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட்டும் இல்லை, ப்ளஸ் எந்த இன்ட்ராக்ஷனும் இல்லை, வேறு என்ன பண்ண முடியும்? இப்படி தான் இருக்க முடியும் கிளாஸ். It is found in the lining of stomach. So stomachல இருக்கும் columnar epithelium, number 1. Number 2 intestine. Number 3 gallbladder. Number 4 bile duct. நம்பர் 4 பைல் டக்ட். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த நம்மளோட columnar epithelium, ரொம்ப கம்மியான இடத்துல தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இதில் மெயின்லி என்னன்னா இதில் சீலியா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஜென்ரலி சீலியேட்டட் columnar epithelium அப்படிங்கிறதும் இருக்கும். ஸ்பெஷாலிட்டி இதில் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இதில் சீலியா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்படி இருந்தால் இது சீலியேட்டட் columnar epithelium. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடோசிலியேட்டட் அப்படிங்கிறது, சூடோஸ்ட்ராட்டிஃபைடு இருக்கும். இப்போ இது மல்டிபிள் லேயரில் வரும்போது, ஓகே, மல்டிபிள் லேயரில் வரும்போது இது வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு epithelium சொல்லுவோம். ஆனால் ஒரு சில அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் columnar epithelium பார்க்கறதுக்கு மல்டி லேயர் மாதிரி இருக்கும், ஆனால் அது சிங்கிள் லேயராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி epithelium pseudostratified அப்படின்னு சொல்லுவோம். We'll see that. The columnar epithelium of stomach and intestine contain mucus secreting cells. Very very important. Mucus secreting cells, அதுதான் goblet cell. இது கண்டிப்பா கேட்பாங்க. So goblet cell அப்படிங்கிறது one of the most important point of this epithelial cells. என்னது, columnar epithelium present ஆயிருக்கும். Columnar epithelium of stomach and intestine, they have goblet cells. They have what? Goblet cells. Hence also called mucous membrane. Hence also called what? Mucous membrane. The mucous membrane of intestine has microvilli for increasing the absorptive surface area. For increasing what? The absorptive surface area. Columnar epithelium forms glandular epithelium of gastric glands, intestinal glands and pancreatic lobules, where mainly helps in secretion. Its main function is secretion and absorption. ஸோ காலுமினார் எபித்தீலியம் எப்போவுமே மோஸ்ட்லி இது செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் தான் இது பண்ணும். அதனால தான் எங்கெல்லாம் செக்ரிட்டரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். செக்ரிட்டரி ஃபங்க்ஷன்ஸ்னால் கிளான்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகே. அண்ட் மியூக்கஸ் செக்ரேட் பண்ணுற செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் மியூக்கஸ் மெம்ப்ரேனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இன்டெஸ்டைனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இல்லையா? அதுக்கப்புறம் எங்கே இருக்குது, கிளாண்டுலர் எபித்தீலியமில் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. வேறு கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரேட் பண்ணும், இல்லையா? அந்த கிளாண்ட் கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரேட் பண்ணும். ஸோ கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸில் இருக்குது. பேங்க்ரியாட்டிக் லொபியூல்ஸில் இருக்குது, இல்லையா?
அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் இன்டெஸ்டினல் கிளான்ஸ்ல இருக்கு, pancreatic lobules இருக்கு. ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி கிளான்ஸில் இருக்கிறனால செக்ரீஷன் தான் இது பண்ணும். கிளான்ஸ் எதுக்கு? செக்ரீஷன். எக்ஸோக்ரைன் கிளாண்டாக இருந்தால் என்சைம் செக்ரீஷன், எண்டோக்ரைன் கிளாண்டாக இருந்தால் ஹார்மோன் செக்ரீஷன் இல்லையா? மோஸ்ட்லி இது என்ன பண்ணுது, எக்ஸோக்ரைன் சிஸ்டமில் அதிகமாக இருக்குது. என்எஸ்சி இன்டெஸ்டினல் கிளான்ஸில் இருக்குது, பேங்க்ரியாட்டிக் லொபியூல்ஸில் இருக்குது, கேஸ்ட்ரிக் கிளான்ஸில் இருக்குது, ரைட்? ஸோ மோஸ்ட்லி இது எக்ஸோக்ரைன், தட் இஸ் என்சைம் செக்ரீஷன் இதோட ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகே, ஆல் ரைட். ஹாய் முகிலன், ஹாய். சலோ, HCl அப்படிங்கிறது நம்மளோட HCl, ரைட்? HCl எந்த செல் செக்ரீட் பண்ணோம்? நம்மக்கிட்ட ஆக்சென்டிக் செல் இருக்குது, பெரைட்டிக் செல் இருக்குது, கேஸ்ட்ரிக் செல் இருக்குது நம்ம ஸ்டமக்கில். ஓகே, ஸோ என்ன செல் செக்ரீட் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம என்னது டைஜஸ்டிவ் சிஸ்டமில் படிச்சிருப்போம். பட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க இந்த இடத்துல இல்லையா? என்சிஆர்டியில் என்ன போட்டிருக்கு, என்சிஆர்டியில் என்ன போட்டிருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். என்சிஆர்டியில் என்ன போட்டிருக்குன்னு இன்னொரு தாட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன் காலுமினார் எபித்தீலியம் பற்றி, சரியா? ஸோ அது வரைக்கும் நம்ம இது முடிச்சிடலாம். சரி, ஸோ என்னது சூடோஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம். சூடோஸ்ட்ராட்டிஃபைடு நான் சொன்ன மாதிரி, சூடோ அப்படின்னா என்னது, சூடோ அப்படின்னா ஃபால்ஸ், சூடோ அப்படின்னா ஃபால்ஸ். ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னா, ஸ்ட்ராட்டிஃபைடுனா என்னது, மல்டிபிள் லேயர், ஸ்டேர்கேஸ், ஸ்டேர்கேஸ் லைக் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸ்டேர்கேஸ் லைக் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா மல்டிபிள் லேயர்ஸில் இருக்கும் இல்லையா? மல்டிபிள் லேயர்ஸில் இருக்கும். எஸ். அதுக்கப்புறம் எபித்தீலியம், ஆப்வியஸ்லி இது எபித்தீலியல் லேயர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள். இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, லெட்ஸ் சே இது வந்து பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஓகே, பேஸ்மெண்ட் மெம்பரேனை கொஞ்சம் திக்காக வரைஞ்சிடறேன். நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஒரு பேஸ்மெண்ட், நம்மக்கிட்ட ஒரு பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்குது. இதில் நம்ம காலுமினார் எபித்தீலியம் வரைகிறோம். இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி லேயர் இருக்குன்னு வைங்க. அடப்பா முகிலா, இந்த மாதிரி லேயர் இருக்குன்னு வை. இந்த மாதிரி லேயர் இங்கே இருக்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல நம்மளோட நியூக்ளியஸ் இருக்குது, இந்த இடத்துல நம்மளோட நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே, நியூக்ளியஸ் எங்கே இருக்குது, இந்த இடத்துல ஒரு லேயரில் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நம்ம லேயரில் நியூக்ளியஸ் இருக்குது. அண்ட் இங்கேயும் நம்ம நியூக்ளியஸ் இருக்குது. அப்படின்னா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கு இது 2 லேயர் மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், இது நம்ம ஸ்டெயின் பண்ணி பார்க்கும்போது 2 லேயரில் நியூக்ளியஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 லேயரில் நியூக்ளியஸ் இருக்கிற மாதிரி இருந்தா, ஸோ மோர் தேன் ஒன் லேயர் அப்படி இருந்தால் என்னது, அது ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம். அது என்னது, ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம். அப்போ ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம், ஆனால் இது சிங்கிள் தான். பேஸ் பாருங்க, பேஸ் ஒன்று தான் இருக்கு இல்லையா? பேஸ் என்ன இருக்கு, ஒன்று தான் இருக்கு. அப்போ பேஸ் ஒன்று தான் இருக்கு, பட் பார்க்கறதுக்கு 2 மாதிரி இருக்கு. அதனால இது சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு. Pseudostratified columnar epithelium. Pseudostratified columnar epithelium. All right, clear? Yes, pseudostratified columnar epithelium. All right. So have the normal cells have oval shaped nuclei, where the shorter cells have spherical nuclei present at different level, thus appearing to be multi-layered. The shorter cells may secrete mucus and lack cilia. The longer cells may have cilia. Longer cells என்ன இருக்கலாம், cilia இருக்கலாம். கம்பல்சரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருக்கலாம். அப்படி இருந்தா okay, they are free surface la cilia இருக்கலாம். It is found in trachea, larger bronchi, pharynx, vas deferens, epididymis, male urethra, large ducts, etc. Glands like parotid glands, இதில் எல்லாத்துலேயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். லொக்கேஷன் நோட் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா?
சரி, ஸோ இதுதான் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு. பார்க்கறதுக்கு 2 லேயர் மாதிரி இருக்கும், ஆனால் ஒரே லேயர் தான், சிங்கிள் லேயர் தான். ஒரு செல் சின்னதாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது, அதனால மல்டி லேயர் மாதிரி அப்பியரன்ஸ் கொடுக்குது. அதனால இது சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம். ஆல்ரைட், சரி, இது என்னது பாருங்க, இதான் சீலியா இருக்கு பிளஸ் கீழே காலும்னார் எபித்தீலியம், இது பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஸோ இது என்னது ciliated columnar epithelium. Alright, so ciliated epithelium. If the cuboidal and columnar cells bear on their free surface, they are called ciliated cuboidal epithelium and ciliated cuboidal epithelium respectively. Ciliated cuboidal epithelium and ciliated columnar epithelium respectively. Ciliated cuboidal epithelium is present in certain parts of the nephron of the kidney, whereas ciliated columnar epithelium is mainly present in the inner surface of the respiratory tract, including bronchioles, fallopian tube, ventricles of the brain, central canal of the spinal cord, tympanic cavity of middle ear and eustachian tubule. So these are the different locations, actually these are the different locations. So in the different location நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நான் அழிச்சிடுறேன், இதை நீங்கள் எழுதும் போது இதை நீங்கள் பாயிண்ட் மாதிரி எழுதிக்கோங்க. இது பேராகிராஃப் மாதிரி இங்கே இருக்குது, பட் நீங்கள் பாயிண்ட் மாதிரி எழுதிக்கோங்க, பிகாஸ் லொகேஷன்ஸ் மட்டும்தான் இதில் இம்பார்ட்டண்ட். இதில் என்னது லொகேஷன்ஸ் இம்பார்ட்டண்ட். கிளியரா? ஸோ இது ciliated columnar and ciliated cuboidal epithelium. Okay, so in the point அதுக்கப்புறம் cilia mainly secretes mucus secrete பண்ணும். Some of the cuboidal and columnar modified become secretory form glandular epithelium. So some of the secretory epithelium என்னவா மாறிரும், they become glandular because they start secreting enzymes or hormones. அதனால அதுக்கு பேர் glandular epithelium அப்படின்னு சொல்றோம். So glandular epithelium அப்படிங்கிறது the same என்னது cuboidal or columnar cells, they will modify and they will start secreting what? They will start, இது pseudo stratified பா, இது glandular கிடையாது, இது தப்பான இடத்துல தப்பான இமேஜை போட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ என்னது ஓகே ஓகே இதுதான் cuboidal and columnar. இப்போ ஏதாச்சும் செக்ரீஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சா அது என்னது கிளாண்டுலர் எபித்தீலியமாக மாறிடும். ஸோ கிளான்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருந்தா இது கிளாண்டுலர் எபித்தீலியம், அவ்வளோதான். எபித்தீலியல் டிஷ்யூ either that is cuboidal or columnar. If it is present in the gland, they are called glandular epithelium. Very simple. All right, they are called glandular epithelium. All right, next you can see here glandular epithelium. இது unicellular gland. Unicellular gland அப்படின்னா இது single cell. Unicellular gland அப்படின்னா என்னது, it is a single cell but it secretes something that is mucus and it acts as a gland. சிங்கிள் செல் தான், ஆனால் gland மாதிரி வேலை செய்யுது, செக்ரீஷன் பண்ணுது, அதனால அதுக்கு பேர் unicellular gland. And the example of unicellular gland, the example of unicellular gland is goblet cell. Goblet cell is the example of unicellular gland. இது goblet cell உங்க NCERT-ல இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, இது NCERT டயக்ராம் தான். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இது நம்மளோட மல்டி செல்லுலர் கிளாண்ட். இது என்னது மல்டி செல்லுலர் கிளாண்ட். இதில் நிறைய பாருங்க, இங்க ஒரு செல் இருக்கு, இங்க ஒரு செல் இருக்கு, இங்க ஒரு செல் இருக்கு, இங்க ஒரு செல் இருக்கு, இதெல்லாமே செல்ஸ் இல்லையா, இதெல்லாமே செல்ஸ். எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம், எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம், இது பிட்யூட்ரி கிளாண்ட். பிட்யூட்ரி கிளாண்ட் அது மல்டி செல்லுலர் கிளாண்ட். பிட்யூட்ரி கிளாண்ட் என்னது மல்டி செல்லுலர் கிளாண்ட். ஆர் இன்டெஸ்டினல் கிளாண்ட். intestinal gland கூட வேண்டாம், pituitary is fine. clear? So unicellular gland, goblet cell, multicellular gland, pituitary gland நம்ம போட்டுக்கலாம். Classifications of glandular epithelium based on the number of cells, unicellular and multicellular நம்ம divide பண்ணலாம். Okay, unicellular என்ன இருக்கும், consist of isolated glandular cells, single cells இருக்கும். Goblet cells of alimentary canal. Cluster of cells இருந்தா அது salivary gland, gastric gland, intestinal gland. Okay, இது cluster of glands. Intestinal glands கரெக்ட் தான், நம்ம எழுதியிருக்கலாம், ஸோ எழுதிக்கலாம். ஸோ intestinal glands அதெல்லாம் இருந்தால் multicellular gland. Even pituitary gland எல்லாம் multicellular gland தான். Alright, சரி. Based on the presence and absence of duct, we can classify glands into two types. That is what? Exocrine gland and endocrine gland.
இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல வராது. இங்கே நம்ம அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக படிக்க மாட்டோம். நம்ம கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் படிக்கும்போது படிப்போம். பட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதே மாதிரி பேஸ்ட் ஆன் த ப்ராசஸ் ஆஃப் ரிலீசிங் செக்ரீஷன் மீரோக்ரைன், அப்போக்ரைன், ஹோலோக்ரைன் கிளான்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளான்ஸ். இதையும் நம்ம கெமிக்கல் கண்ட்ரோலில் படிக்கலாம். இங்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் எதுக்கும் ஒரு தாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரி, கம்பவுண்ட் எபித்தீலியம். அடுத்தது என்னது? கம்பவுண்ட் எபித்தீலியம். ஆல்ரைட், கம்பவுண்ட் எபித்தீலியம். சரி, அப்போ கம்பவுண்ட் எபித்தீலியம் என்ன? இட் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தேன் ஒன் லேயர் ஆஃப் செல்ஸ், மல்டி லேயர்ட். இது கம்பவுண்ட் எபித்தீலியம் ஆர் ஸ்ட்ராட்டிஃபைடுன்னு சொல்லலாமா? ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம். ஒரு சில இடத்துல ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம்னா வேற அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் ரெண்டுமே ஒன்று தான். சரி, நம்ம புக்கில் ஸ்ட்ராட்டிஃபைடுன்னு தான் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்களா என்சிஆர்டியில், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். எனிவேஸ், இட் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தென் ஒன் லேயர், மல்டி லேயர். த செல்ஸ் ஆஃப் டீப்பஸ்ட் லேயர் ரெஸ்ட் ஆன் த பேஸ்மெண்ட் மெம்பரேன். இப்போது இதில் நான் சொல்கிறத கிளியராக கவனிங்க. எப்படியோ ஒரு 2-3 பேர் தான் இருக்கீங்க. சரியா, இருக்கிறவங்க கிளியராக கவனிங்க. என்னது அப்படின்னு பார்த்தா, இப்போது நான் ஒரு என்ன வரைகிறேன், நான் ஒரு எபித்தீலியல் டிஷ்யூ வரைகிறேன். சரியா, அது என்னது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். இது என்னதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? கொஸ்டின் மார்க். என்னது இது? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ சிம்பிள் epithelial tissue. Option B cuboidal, okay, stratified cuboidal epithelial tissue. Option C stratified squamous epithelial tissue. D transitional epithelium. Okay, none of the above. D none of the above. என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆன்சர் இங்க வரும்? What is the correct answer? என்ன ஆன்சர் வரும்? கிருத்தி ஒரு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கிருத்தி 3D பிக்சரா சார்? நான் தானே வரைஞ்சிருக்கேன். 3D மாதிரியா இருக்கு, பரவாயில்லையே. சொல்லுங்க பார்க்கலாம். இல்லடா, தப்பு. சித்ரா நீங்க இருக்கீங்களா? சித்ரா இருக்கீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். வேற யார் இருக்கா இங்க? லத்திகா இல்ல, இன்னைக்கு வரல. இன்னைக்கு நிறைய பேர் யாருமே வரல இன்னைக்கு. Why? No reason, no answer. What is the reason? Nobody knows. சரி, the correct answer is stratified squamous epithelium. Stratified squamous epithelium. இப்போ ஏன் இது stratified squamous epithelium அப்படின்னு சொல்றோம்? ஏன்னா stratified epithelium இருக்கு அப்படின்னா கீழே என்ன இருக்கு அப்படிங்கறது பார்க்க கூடாது, மேலே என்ன இருக்குங்கிறது தான் பார்க்கணும். ஸோ ஜென்ரலி ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸ்குவாமஸ் எபித்தீலியம்னா இப்படி தான், ஃப்ளாட் எபித்தீலியம் ஆர் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஸ்குவாமஸ் எபித்தீலியம்.
இல்லை இதுதான் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஸோ பார்க்கறதுக்கு மேலே ஸ்குவாமஸ் மாதிரி இருக்கு அப்படின்னா இது என்னது ஸ்ட்ராட்டிஃபைட், பட் நிறைய லேயரில் இருக்கா. ஸோ ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியல் டிஷ்யூ. ஓகே, ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியல் டிஷ்யூ. நான் இன்னொரு டயக்ராம் வேணால் வரைகிறேன். ஓகே, இன்னொரு டயக்ராம் வரைகிறேன். சரியா, நீங்கள் பாருங்கள், இன்னொரு டயக்ராம் வரைகிறேன். ஆல்ரைட். ஆனால் இன்னொரு விஷயம் பாருங்கள், இதில் பேஸ்மெண்ட் மெம்பரேன்னா இந்த பிங்க் கலர் இருக்கிறதா பேஸ்மெண்ட் மெம்பரேன். அது எங்கே இருக்குது? வெறும் ஒரே ஒரு லேயரில் மட்டும்தான் இருக்குது. மல்டிபிள் லேயரில் இருக்கா? இல்லை, ஒரே ஒரு லேயரில் தான் இருக்குது, மல்டிபிள் லேயரில் இல்லை. ஸோ கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் லேயரில் மட்டும்தான் பேஸ்மெண்ட் மெம்பரேன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா, ஒரே ஒரு லேயரில் மட்டும்தான் பேஸ்மெண்ட் மெம்பரேன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான். ஆல்ரைட். சரி, அடுத்தது நான் இங்கே வரைகிறேன். basement membrane. I'm going to draw basement membrane. இது basement membrane. And இது என்னது? சொல்லுங்க பார்க்கலாம், இது என்னது? Ciliated epithelium, சரி. பட் ciliated stratified epithelium, stratified, ciliated stratified. ஓகே, ciliated epithelium இதில் இது cuboidal columnar இந்த மாதிரி செல்ஸ் ஏதாவது இருக்குமா? இந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஓகே, சரி. இது சீலேட்டட். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே என்ன செல்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதோட ஆன்சர் எழுதணும். சரியா? ஓகே, ஃபைன். ஸோ மேலே என்ன இருக்கோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் எழுதணும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிளாண்டுலர். இன்னொரு விஷயம் இருக்குது இதில் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, சரி நான் இந்த பேஜில் வரைகிறேன் உங்களுக்கு. இந்த பேஜில் நான் உங்களுக்கு வரைகிறேன். சரி, இங்கே வரைகிறேன். இப்போ இந்த இடத்துல நான் இன்னொன்று வரைகிறேன். இந்த ரெட் கலரில் இருக்கிறது என்னது? இந்த ரெட் கலரில் இங்கே ஃபில்லாக இருக்கிறது கெராட்டின். இந்த ரெட் கலரில் இங்கே வேறு எனக்கு கலர் இங்கே தெரியாது, அதனால தான் நான் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இது என்னது? கெராட்டின். இது என்னது? கெராட்டின். ஆல்ரைட். 642 அவுட் ஆஃப் 720. யாருடா சார்? உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். எங்கள் ஸ்கூலில் ஒரு அண்ணா படித்தாங்க, அவர் பேர் நிதின் பாபு. அவர் நீட் 2025 இயர் 114. He just completed his 10th last year 2024.
அதானே அப்ளிகேஷன் போட முடியாது. அதான் நானும் யோசிக்கிறேன். லாஸ்ட் இயர் 10th அப்படின்னா 11th முடிச்சிருப்பான். 11th முடிச்சவங்க ஸ்டூடெண்ட் எலிஜிபிளே கிடையாது. அப்புறம் எப்படா ஏஆர் எழுதி சார் 10th லாஸ்ட் இயர் 12th முடிச்சாங்களா? சரி ஓகே, அப்போ எலிஜிபிள், ரைட். ஓகே, ஸோ அப்போ எலிஜிபிள், வெரி குட், நல்ல விஷயந்தான். ஸோ ஓகே, நிதின் பாபுக்கு எங்கிட்ட என்னோட ஃப்ரம் மை சைடு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க. சரியா? நல்ல விஷயம், ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. எந்த ஸ்கூல்ப்பா படிக்கிற நீ? எந்த ஸ்கூல் படிக்கிற? எந்த ஊர், எந்த ஸ்கூலு? கோஹ்லி ஃபேன், விராட் கோலி ஃபேன். எந்த ஸ்கூல்ரா தம்பி படிக்கிற? சரி, இப்போ இந்த இடத்துல கெராட்டின் மேல என்ன இருக்கு? ரெட் கலர்ல ஃபில் ஆயிருக்கா? இது ரெட் கலர்ல ஃபில் ஆயிருக்கிறது இது என்னது? இதுதான் கெராட்டின். ஸோ இது என்னது? கெராட்டின். ஸோ இந்த மாதிரி எபித்தீலியல் டிஷ்யூல கெராட்டின் ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு பேரு கெராட்டினைஸ்ட் ஸ்குவாமஸ் epithelium or keratinized stratified squamous epithelium near Srivillipudur. Okay, Linga Global School, Krishnan Kovil. Okay, okay. சரிடா கண்ணா, சரிடா, வெரி குட். நீ அதே மாதிரி படிச்சு உங்களோட சீனியர் 114 வாங்கியிருக்காங்க, நீ 14 வாங்கு, இல்லை 1 வாங்கு. சரியா? நீயும் அதே மாதிரி படி. சித்ரா மேம், he completed 12th last year, right? Mistakenly. Okay, fine. चलो चलो फाइन. ஸோ இது என்னது? கெரட்டினைஸ்டு ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம். சப்போஸ் இந்த கெரட்டின் ப்ரெசென்ட் இல்லை அப்படின்னா அது நான் கெரட்டினைஸ்ட். சப்போஸ் இது கெரட்டின் இல்லைன்னா அது என்னது? நான் கெரட்டினைஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் நம்மளுக்கு என்ன இருக்குது? ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியமில் இருக்குது. அண்ட் மேலே இருக்கிற லேயர் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்? டிசைட் பண்ணோம் அது என்ன ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் அப்படிங்கிறது. ஏன்னா டெவலப்மெண்ட் ஆக ஸோ இந்த எண்டு தான் ஃப்ரீ எண்டாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட டக்ட் அப்படின்னா, இதுதான் நம்மளோட டக்ட் அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த இடத்துல நம்மளுக்கு வெளியே தெரியறது என்ன தெரியுதோ அதுதான் நம்ம எபித்தீலியம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். இதுக்கு கீழே இந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த இடத்துல கியூபாய்டலா இருக்கு. ஆனால் இங்கே போக 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 கம்மியாயிருச்சுன்னா நம்மளுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இங்கே என்ன தெரியுது? அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம். ஓகே, அண்ட் மோஸ்ட்லி ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் ப்ரொடெக்ஷனுக்காக தான் ஹெல்ப் பண்ணும், ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால ப்ரொடெக்டிவ் மெம்பரேன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. சரியா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிளாண்டுலர் எபித்தீலியம் பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிளாண்டுலர் எபித்தீலியம், ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் அண்ட் டிரான்சிஷனல் எபித்தீலியம், 2 எபித்தீலியம் இருக்குது கிளாண்டுலரில், டிரான்சிஷனல் அண்ட் ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம். சரி, இப்போ stratified epithelium na enna? Epithelial cells arranged in many layers, mostly columnar cells or cuboidal cells are present in the deepest layer, classified into 4 types based on the shape of the cell present in the superficial layer. Based on that enadhu? Based on that அது சப்போஸ் அந்த ஸ்ட்ராட்டிஃபைட் லேயர் ஸ்குவாமஸாக இருந்தால் அது ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். சப்போஸ் அந்த ஸ்ட்ராட்டிஃபைட் லேயர் கியூபாய்டலாக இருந்தால் ஸ்ட்ராட்டிஃபைட் கியூபாய்டல் எபித்தீலியம். சப்போஸ் அந்த ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியம் காலும்னராக இருந்தால் ஸ்ட்ராட்டிஃபைட் காலும்னார் எபித்தீலியம். All right, stratified columnar epithelium. Epithelial cells are arranged in 4 to 6 layers. அதுதான் transitional epithelium. Transitional epitheliumனா 4ல இருந்து 6 layers இருக்கணும். அப்போ இதுல எனக்கு நிறைய லேயர் இருக்கணும். அது இட்ஸ் நாட் நெசசரி தட் 6 லேயர் வரைக்கும் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நிறைய லேயர் இருக்கணும். இங்கே 4 to 6 லேயர் இருக்கணும். டிரான்சிஷனல் எபித்தீலியம் மோஸ்ட்லி உங்களுக்கு கேட்கக்கூடிய லொக்கேஷன் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன் அப்படின்னா யூரினரி பிளாடர் அண்ட் ரெண்டாவது நம்மளோட ஸ்டமக். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷன் டிரான்சிஷனல் எபித்தீலியமுக்கு. ஆல்ரைட், ஒன்று என்னது? யூரினரி பிளாடர், இன்னொன்று ஸ்டமக். சரி, இட் டஸ் நாட் ஹாவ் பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஓகே, டிரான்சிஷனல் எபித்தீலியமில் பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்காது. cells of the deepest layer are cuboidal or columnar, same to same, அதே தான். cells of middle layer are pear shaped. cells of superficial layer are what? Large and globular. It's not very important. Stratified epithelium என்னது? stratified epithelium. The cells of this deeper layer divide in mitotically to form new cells. So keratinized stratified squamous, the superficial cells lose their cytoplasm and deposit keratin. So மேல இருக்கிற லேயர்ல
சைட்டோபிளாசம் இருக்காது, அதுக்கு பதிலாக கெராட்டின் அங்கே ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது கெராட்டினைஸ்ட் எபித்தீலியம். அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது என்ன ஆயிரும், ஹார்ட் ஆயிரும் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். எக்ஸாம்பிள் எபிடெர்மிஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்கின். எபிடெர்மிஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்கின் வெரி 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 இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. எபிடெர்மிஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்கின் ஹேஸ் கெராட்டினைஸ்ட் epithelium. All right. Next, transitional epithelium. It has the ability to stretch without undergoing any damage. It has the ability to stretch without undergoing any damage. It does not bear cilia. Cilia inga irukadu transitional epithelium la. Ana stratified epithelium la cilia present ஆகலாம். ஆனா indla transitional epithelium la irukadu. It is found in renal calyces. So this is the location. Renal calyces அப்படினா kidney la இருக்கிற, so for example இதுதான் நம்மளோட kidney அப்படினா இந்த இடத்துல இந்த ரீஜன்ல calyces அப்படினு சொல்வாங்க. or calyx அதை ஜாயின் பண்ற இந்த ரீஜன் calyces region. ஸோ ரீனல் calycesல, urinary bladderல அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் யூரேத்ரால, ஈவன் ஸ்டமக்ல இங்கே கொடுக்கல, பட் ஈவன் ஸ்டமக்ல டிரான்சிஷனல் எபித்தீலியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது சப்போஸ் இதில் ஒன்றுமே இல்லைன்னா சுருங்கி இருக்கும். ஆனால் இதில் நம்ம ஃபில் பண்ணும்போது டிரான்சிஷனல் எபித்தீலியம் இருக்கிறனால இது ஸ்ட்ரெச் ஆகுது டு அ சர்டன் ஃபிசியலாஜிக்கல் லிமிட், ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் ஆகும், பட் இது வந்து டேமேஜ் ஆகிற அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகாது. ஸோ என்ன ஆகும், பயங்கரமாக என்ன ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இந்த இடத்துல ஃபில்லிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் டிரான்சிஷனல் எபித்தீலியம் பண்ணுது. ஸ்டமக்கில் அப்படி தான், நீ கொஞ்சமாக சாப்பிட்டா சுருங்கி இருக்கும் வயிறு, என்னடா என்னோட பையனோட வயிறு இப்படி சுருங்கி இருக்கேன்னு சொல்லுவாங்க வீட்டில் இல்லையா. அதுவே நம்ம வந்துட்டு அதிகமாக சாப்பிட்டா வயிறு அப்படியே வீங்கிடும், தொப்பை வந்துடும். ஸோ தொப்பை வந்துடுமா. ஸோ அதுதான் சர்ஃபேஸ் ஏரியா அங்கே கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சா, ஸோ ஏரியா அதிகமாயிருச்சு. டிரான்சிஷனல் எபித்தீலியம் அதுதான் பண்ணும், பிகாஸ் அதுக்கிட்ட ஸ்ட்ரெச்சபிலிட்டி இருக்கு. இட் கேன் ஸ்ட்ரெச் அப் டு அ லிமிட். இல்லை விலை அண்ட் சீலியா ரெண்டும் சேம் கிடையாது. விலஸ் ஆர் விலை அப்படிங்கிறது அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், சீலியா அப்படிங்கிறது மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். சீலியா மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், சின்ன சின்னதாக இருக்கும், ஹேர் முடி மாதிரி இருக்கும், மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். விலஸுங்கிறது ஃபிங்கர் மாதிரி இருக்கும் அண்ட் இந்த இடத்துல நிறைய செல்ஸ் இருக்கும். எதுக்காக, அப்சார்ப்ஷன். ஸோ விலஸ் இஸ் ஃபார் அப்சார்ப்ஷன் அண்ட் சீலியா இஸ் ஃபார் மூவ்மெண்ட். ஆல்ரைட், ரெண்டுமே வேற வேற. அடுத்தது நான் கெராட்டினைஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். The superficial cell does not have keratin deposit. அதுதான் stratified cuboidal epithelium. ஓகே, அண்ட் காலுமினார் எபித்தீலியம் அண்ட் ciliated columnar epithelium. இதே தான், எல்லாமே நம்ம படிச்சாச்சு இல்லையா. சரி, அடுத்து என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம், கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூ. Yeah, Vijayalakshmi, yes, very good evening. No, actually I'm not having a good evening or good day because I'm having headache and yes, there are so many other things going on in my head because my viewers, they are also not there, and the engagement in the chat box, it is also not very good here, and so many other personal stuffs. Anyways, I hope you are having a great day, right? So please take care of yourself, be happy and keep learning. Yeah, yes, Vijayalakshmi. Yeah. So connective tissue, these tissues are the most abundant and widely distributed in the body of higher animals. Connective tissues are one of the most important. Why? Because connective tissues, like there are of different types, right? Connective tissues are of different types. One is your fluid connective tissue. Second one, because it is present everywhere, so almost abundant tissue means என்னது, அது நம்மளோட connective tissue. Yeah, I know I cannot reschedule, okay, because already, like in the schedule time, if I'm starting, the students are not up to the level. If I reschedule, then even that also will decrease, right? So I cannot do that. Even if I'm dying also, I'll take the same time. I cannot reschedule. Anyways, that's okay, Kanna. I can manage. That's okay. Anyways, thank you for your concern anyways. Now these tissues are most abundant and widely distributed in the body of higher animals. They link and support the other tissues or organs of the body. They link and support other tissues or organs of the body. Obviously they are linking, adenade linking organ or supporting organ அப்படிங்கிறதுதான் இல்லையா. சரி, the cells of the connective tissue are always present in ground substance.
ஓகே, இதுக்கு முன்னாடி டு ஸ்டார்ட் வித் நம்ம என்ன எழுதலாம், ஒரு கிளாசிஃபிகேஷன் எழுதலாம். என்னது, கனெக்டிவ் டிஷ்யூவோட கிளாசிஃபிகேஷன். ஓகே, கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தா நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது, கனெக்டிவ் டிஷ்யூ நம்மக்கிட்ட 3 கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர், கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர், அதுக்கப்புறம் skeletal connective tissue, skeletal connective tissue, and the third one is fluid connective tissue. Fluid connective tissue. My friends, you can refer 9th CBSE book to strengthen your basic if you feel not have a good base on biology. Okay, CBSE books means you can go with NCERT, okay, but apart from NCERT, if you want to increase your knowledge, basics, then you can go with what we can say, we have many books actually. Okay, we have so many books for 9th standard. But yeah, you can have Arihant biology. No, Arihant is also fine, but one book is very famous for NTSC. I forgot that name, but I'll tell you. Do not worry. I'll tell you the name as soon as I recollect. நான் ஞாபகம் வந்தவனே நான் உடனே உங்களுக்கு சொல்றேன். சரியா? I'll think because பல வருஷம் ஆச்சு நான் 9th standard class எடுத்தா எனக்கு மறந்துடுச்சு ஓரளவுக்கு. பட் ஞாபகம் வந்தவனே உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சரி. இப்போ கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர் அப்படின்னு எடுத்துட்டா இதில் நிறைய இருக்குது. இதில் என்ன இருக்குது, இதில் நிறைய இருக்குது. என்னது, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது, லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது இல்லையா, டென்ஸ் கனெக்டிவ், லூஸ் கனெக்டிவ், இந்த மாதிரி நிறைய நம்மக்கிட்ட இருக்குது கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர் அப்படின்னா. ஸோ கிளாசிஃபிகேஷன், சரி நம்ம கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பராக கடைசி எழுதலாம், ஏன்னா இதுக்குள்ள டிவிஷன் இருக்குது. ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ எழுதலாம். ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூவில் என்ன இருக்குது, 2 டைப் இருக்குது. என்ன இருக்குது, பிளட் இருக்குது அண்ட் இங்கே லிம்ஃப் இருக்குது இல்லையா, பிளட் இருக்கு, லிம்ஃப் இருக்கு. ஸ்கெலட்டல் கனெக்டிவ் டிஷ்யூல என்ன இருக்கு, 2 இருக்கு. என்னது, ஒன்று போன் அண்ட் இன்னொன்று என்னது, கார்டிலேஜ். ஒன்று போன் அண்ட் இன்னொன்று கார்டிலேஜ், ரைட், போன் அண்ட் கார்டிலேஜ். சரி, ஸோ கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர். இப்போ கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர் அப்படின்னு நம்ம சொன்னால், ஓகே, கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர் அப்படின்னு நம்ம சொன்னால் இதில் என்னென்ன இருக்குது, இதில் நம்மகிட்ட என்ன இருக்குது, லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது இல்லையா. லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, dense connective tissue. அது போக adipose tissue, அது போக adipose tissue இருக்கு and we have போதும் adipose tissue. Okay, or reticular tissues அப்படின்னு போட்டுக்கலாம். reticular tissues or adipose tissues நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஆல்ரைட், லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, ஓகே, லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ எடுத்துட்டா நம்மக்கிட்ட என்ன இருக்குது, லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் நம்மக்கிட்ட ஏரியோலார், ஓகே, அடிப்போஸ் கூட வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அடிப்போஸ் 2 போதும். லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் நம்மக்கிட்ட இருக்குது ஏரியோலார் டிஷ்யூ, ஆல்ரைட். ரெண்டாவது நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ரெண்டாவது நம்மக்கிட்ட இருக்குது அடிப்போஸ் டிஷ்யூ, அண்ட் மூணாவது நம்மக்கிட்ட என்ன இருக்குது, மூணாவது ரெட்டிகுலர் டிஷ்யூ.
ரெட்டிகுலர் டிஷ்யூ. அதில் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூல என்ன இருக்கு, ரெண்டு டைப் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். என்னது, டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ, connective tissue, or dense irregular connective tissue. Dense regular connective tissue or dense irregular connective tissue. All right, yes, okay, so இது நம்ம பார்த்தாச்சு இல்லையா, bone and cartilage, blood and lymph, right. Now when we talk about what, when we talk about this what, areolar tissue, okay, loose connective tissue, dense connective tissue, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். So line by line one by one போலாமா, சரி one by one போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம lymph and blood டக்குன்னு முடிச்சிடலாம். நம்மளுக்கு என்ன தேவையோ வெரி பேசிக்லேருந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ lymph அப்படிங்கிறது, lymph is a number one என்னது, கலர்லெஸ் fluid, கலர்லெஸ் fluid. இதில் எந்த கலரும் இருக்காது. lymph வந்து lymphatic system ஓட ஒரு fluid, இது கலர்லெஸ் fluid, number one. Number two என்னது, number two it is also known as tissue fluid, it is also known as tissue fluid. இதுக்கு இன்னொரு பேரு tissue fluid, இதுக்கு இன்னொரு பேரு interstitial fluid, interstitial fluid, okay, interstitial fluid, இதுக்கு இன்னொரு பேரு interstitial fluid. All right, இதில் என்ன இருக்கும், major cells என்னது, இதில் major cells lymphocytes, மேஜர் செல்ஸ் இதில் லிம்போசைட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எதுக்கு இது ஹெல்ப் பண்ணும், இது ஹெல்ப் பண்ணும் இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும், சரி. ஆல் ரைட், ஓகே. ஸோ இந்த சிஸ்டமுக்கு பேர் என்ன, லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். இங்கே என்ன இருக்கும், லிம்ஃப் கிளாண்ட்ஸ் ஆர் lymph nodes present ஆயிருக்கும், lymph nodes. அதில் தான் இம்யூன் சிஸ்டம் ஃபைட்டிங் நடக்கும். என்னது, நம்மளோட ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், அது கூட எல்லாம் ஃபைட்டிங் நடக்கும். சரி, ஸோ ஃபைட்டிங் இது கூட நடக்கும். அடுத்தது blood. when we talk about bloodல ரெண்டு விஷயம் இருக்குது. bloodல என்ன இருக்குது, ரெண்டு விஷயம் இருக்குது. என்னது, one is plasma and இன்னொன்று என்னது, இன்னொன்று formed elements. இப்போ பிளாஸ்மா அப்படின்னு சொன்னா, பிளாஸ்மால என்னென்ன இருக்கு, வாட்டர், ஹார்மோன்ஸ், புரோட்டீன்ஸ், அமைனோ ஆசிட்ஸ், குளுக்கோஸ், அயான்ஸ், எக்ஸெட்ரா. ஓகே, இதெல்லாமே இருக்கு. இதை விட நிறைய ஆன்டிபாடிஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ்ல நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்பர் 1 ஆர்பிசி, number 2 WBC, number 3 platelets. ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கு, RBC இருக்கு, WBC இருக்கு, platelets இருக்கு. இது என்னது, formed elements or blood cells அப்படின்னு சொல்லலாம், ரைட். எஸ். ஸோ எதுக்கு இது fluid connective tissue ஏன் சொல்றோம், fluid connective tissue சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேரு vascular connective tissue சொல்லலாம். என்ன சொல்லலாம், vascular connective tissue அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஸ்பெஷலைஸ்டு fluid connective tissue கூட சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா. எஸ் குளோபுலின் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆப்வியஸ்லி குளோபுலின் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், குளோபியூலின் இருக்கும், இதில் ஃபிப்ரினோஜென் இருக்கும், இதில் ஆல்புமின் இருக்கும், இதில் பிலிருபின் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், சரியா. ஆல்ரைட், எஸ். ஸோ இதெல்லாமே இருக்கும். ஜஸ்ட்டுக்காக நான் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஆல்ரைட், புரிஞ்சிருச்சா. ஸோ இது நம்மளோட ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. இப்போ ஆர்பிசி அப்படின்னு எடுத்தா, ஆர்பிசி என்னது, ஆர்பிசி அப்படிங்கிறது ரெட் பிளட் செல்ஸ், ஆர்பிசிங்கிறது என்னது, ரெட் பிளட் செல்ஸ். ஆர்பிசி அப்படிங்கிறது இதில் என்ன இருக்குது, இதில் நம்மளோட ஹீமோக்ளோபின் இருக்குது. ஆர்பிசியில் என்ன இருக்குது, ஹீமோக்ளோபின் இருக்குது, கரெக்டாக. ஆர்பிசியில் ஹீமோக்ளோபின் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஆர்பிசியில் ஹீமோக்ளோபின் இருக்குது. ஆர்பிசிக்கு இன்னொரு பேர் எரித்ரோசைட்ஸ். இந்த மாதிரி நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஆல்ரைட், சரி, ஓகே. அடுத்தது என்னது, அடுத்தது நம்மளோட ஸ்கெலெட்டல் கனெக்டிவ் டிஷ்யூ. அடுத்து என்னது, ஸ்கெலெட்டல் கனெக்டிவ் டிஷ்யூ.
ஸோ ஸ்கெலட்டல் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ ஸ்கெலட்டல் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா கார்டிலேஜ் அண்ட் போன். கார்டிலேஜில் என்ன செல்ஸ் இருக்கு? கார்டிலேஜில் காண்ட்ரோசைட்ஸ். கார்டிலேஜ் என்னது? காண்ட்ரோசைட்ஸ். காண்ட்ரோசைட்ஸில் என்ன இருக்கு? கார்டிலேஜ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. காண்ட்ரோசைட்ஸில் என்ன இருக்கு? கார்டிலேஜ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு காண்ட்ரோசைட்ஸில். ரைட்? சரி, காண்ட்ரோசைட்ஸ் தட் இஸ் கார்டிலேஜ் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஐ மீன் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. காண்ட்ரோசைட்ஸ் தான் கார்டிலேஜை ஃபார்ம் பண்ணும். கார்டிலேஜ் ஃபார்மிங் செல்ஸ் அதுதான் நம்மளோட காண்ட்ரோசைட்ஸ். சரி, கார்டிலேஜ் என்னது? இதுக்கு பேர் சாஃப்ட் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சாஃப்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. காண்ட்ரோசைட்ஸ் என்ன செக்ரேட் பண்ணும்? இதில் என்ன ஃபில்லாக இருக்கும்? காண்ட்ராய்டின் சால்ட்ஸ். காண்ட்ராய்டின் சால்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். காண்ட்ராய்டின் சால்ட்ஸ். சாரி, காண்ட்ராய்டின் ஸ்பெல்லிங் தப்பு. காண்ட்ராய்டின் சால்ட்ஸ். போன் அப்படின்னு பார்த்தா இதில் என்ன இருக்கும்? போனில் ஆஸ்டியோசைட்ஸ். ஆஸ்டியோசைட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? ஆஸ்டியோசைட்ஸ். இதில் என்ன டெபாசிஷன் ஆகிருக்கும்? மினரல்ஸ் டெபாசிஷன் ஆகிருக்கும். மினரல்ஸ். இதில் கால்சியம் இருக்கும். இதில் ஃபாஸ்பரஸ் இருக்கும். ஃபாஸ்பரஸ் இருக்கும். இது ஹார்ட். இது என்னது? ஹார்ட். அண்ட் போன்ஸ் நிறைய டைப் ஆஃப் போன்ஸ் இருக்குது நம்மகிட்ட. இல்லை, போன்ஸில் நிறைய டைப் ஆஃப் போன்ஸ் இருக்குது. எஸ், இது கார்டிலேஜ் சாஃப்ட் அண்ட் ப்ளையபிள், ஹார்ட் அண்ட் நான் ப்ளையபிள் போன். போன் இஸ் ஹார்ட் அண்ட் நான் ப்ளையபிள். நான் ப்ளையபிள். இது என்னது? இது காண்ட்ராய்டின் சால்ட்ஸ் இருக்கனால கார்டிலேஜ் இஸ் சாஃப்ட் அண்ட் ப்ளையபிள். சாஃப்ட் அண்ட் ப்ளையபிள். ஓகே, எஸ், சாஃப்ட் அண்ட் ப்ளையபிள். இதில் என்ன இருக்கும்? ஆஸ்டியோசைட்ஸ். அது போக இதில் என்ன செல்ஸ் எல்லாம் இருக்கும்? இதில் என்னென்ன செல்ஸ் இருக்கும்? ஆஸ்டியோபிளாஸ்ட் செல்ஸ் இருக்கும். ஆஸ்டியோக்ளாஸ்ட் செல்ஸ் இருக்கும். ஸோ ஆஸ்டியோபிளாஸ்ட் செல்ஸ் இதுக்கு இன்னொரு பேர் போன் ஃபார்மிங் செல்ஸ். போன் ஃபார்மிங் செல்ஸ். அண்ட் ஆஸ்டியோக்ளாஸ்டுக்கு இன்னொரு பேர் போன் பிரேக்கிங் செல்ஸ். போன் பிரேக்கிங் cells. All right, bone breaking cells. All right, bone breaking cells. Cartilage, they have elastic in nature. இழுத்தோம் அப்படின்னா இழுத்தரலாம் இல்லையா? Here bone they do not have elastic nature. All right, here cartilage என்ன இருக்கு? elastic nature இருக்கு. ஏன்னா இங்கே elastic fibers இருக்கும். இதில் elastic fibers இருக்காது. அதனால இது elastic nature கிடையாது, மூவபிள் கிடையாது. சரி, வேற என்ன இருக்கு? போன்ல நிறைய இருக்கு. ஐயோ, எக்கச்சக்கமா பேசிட்டு போகலாம். போன் அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா பேசிக் தான் நம்ம படிக்கணும். அனிமல் டிஷ்யூ அவ்வளோ டீட்டெயிலாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? டெண்டன்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். ஓகே, டெண்டன்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் இங்கே வரும்டாக்கண்ணா. ஹியர் டெண்டன்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் இங்கே வரும். சரியா? ஓகே, நான் போன் அப்படிங்கிறது என்னது? போனோட சென்டரில் போன் நிறைய டைப்பில் இருக்குது. இதெல்லாமே நம்ம ஸ்கெலட்டல் சிஸ்டமில் படிக்கலாம். இங்கே நம்மளுக்கு அது தேவை இல்லை. சரியா? இங்கே நம்மளுக்கு தேவை இல்லை. ஆல் ரைட், ஆல் ரைட், ஆல் ரைட். ஓகே, சரி. அப்போ கார்டிலேஜில் பார்க்கும்போது என்ன இருக்கு? கார்டிலேஜில் இனி 3 டைப் இருக்கு. என்னது? ஸ்பாஞ்சி, ஸ்பாஞ்சி அண்ட் என்னது? கார்டிலேஜ் எவ்வளோ டைப் இருக்கு? ஹயலின், ஹயலின் கார்டிலேஜ், ஹயலின் கார்டிலேஜ். சாரி, ஸ்பாஞ்சி இதில் வராதுல்ல, ஸ்பாஞ்சி போன் தானே. ஓகே, ஓகே. இது என்னது? ஹயலின், ஹயலின் கார்டிலேஜ், fibrous cartilage and elastic cartilage. elastic cartilage இந்த மாதிரி 3 டைப் இருக்கு. நம்ம போன்ல பார்த்தா என்ன இருக்கு? போன்ல இனி 2 டைப் இருக்கு. ஸ்பாஞ்சி அண்ட் காம்பாக்ட் போன். இதுல ஸ்பாஞ்சி போன் இருக்கு அண்ட் இதுல காம்பாக்ட் போன் இருக்கு. ஸ்பாஞ்சி அண்ட் காம்பாக்ட் போன். ஓகே, ஸ்பாஞ்சி அண்ட் காம்பாக்ட் போன். All right, spongy and compact bone. சரி, all right. இப்போ இங்க என்ன இருக்கும்? டெண்டன்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் இருக்குமா? இருக்கும். அப்போ டெண்டன் எங்க இருக்கும்? லிகமெண்ட் எங்க இருக்கும்? டெண்டன் ரெகுலர் டிஷ்யூல இருக்கும் இல்லையா? டெண்டன்ஸ் எங்க இருக்கும்?
tendons will be present in dense regular connective tissue இல்லையா dense regular connective tissueல ரெண்டு present ஆயிருக்கும் ஒன்னு tendons and இன்னொன்னு ligaments tendons and ligaments alright so tendons அப்படின்னு சொன்னா என்னது tendons அப்படின்னு சொன்னா இது எப்படி கனெக்ட் ஆயிருக்கும் tendons bone to muscles tendons எதுக்காக tendon bone to muscles connect பண்ணியிருக்கும் okay bone to muscles ligaments எங்க connect பண்ணியிருக்கும் muscle to muscle sorry bone to bone to bone okay all right எவ்வளோ இருக்கு பாருங்க சுத்தி முத்தி எல்லாமே இருக்கு anyways now when we talk about dense regular connective tissue அப்படின்னா அது எப்படி இருக்கும் அது வந்து இப்போ இதுதான் செல் அப்படின்னா இதில் ஃபைபர்ஸ் இருக்கும் இல்லையா ஃபைபர்ஸ் அப்படியே ரெகுலராக அரேஞ்ச் ஆயிருக்கு இந்த மாதிரி பேரலாக அரேஞ்ச் ஆயிருக்கும் இடையில நம்மளோட செல்ஸ் இருக்கும் மற்றபடி இந்த மாதிரி ரெகுலராக அரேஞ்ச் ஆயிருக்கும் அதே டென்ஸ் இர்ரெகுலர் அப்படின்னா அங்கே இங்கே இந்த மாதிரி இர்ரெகுலர்லி அரேஞ்ச் ஆயிருக்கும் அங்கே இடையில செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் சரி before we understand the classification in more detail we should know என்னது we should know கி இதோட காம்போசிஷன் என்ன இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அதோட காம்போசிஷன் என்ன மெயின் பேசிக் காம்போசிஷன் என்ன ஒரு கனெக்டிவ் டிஷ்யூனா அதில் பேசிக் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா சரி அப்போ ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ ஓகே ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ நம்மக்கிட்ட இருக்கு ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ நம்மக்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்க வேண்டியது என்னது மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன வேணும் மேட்ரிக்ஸ் வேணும் அது போக செல்ஸ் வேணும் அது போக ஃபைபர்ஸ் வேணும் ஆல்ரைட் இப்போ இந்த செல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் எங்க இருக்கும் இந்த மேட்ரிக்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும் மேட்ரிக்ஸ் ஆர் இதுக்கு இன்னொரு பேரு கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் சொல்லலாம் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் ஓகே அப்போ இந்த கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன இருக்கணும் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ்ல என்னென்ன இருக்கணும் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ்ல என்னென்ன இருக்கணும் ரெசிடுவல் வால்யூம் கண்ணா அது நம்ம ப்ரீதிங்ல வரும்டா ரெசிடுவல் வால்யூம் ப்ரீதிங்ல வரும் ஓகே தட் இஸ் ரெஸ்பிரேஷனோட ஒரு பார்ட் ரெசிடுவல் வால்யூம் ஓகே சரிடா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம கனெக்டிவ் டிஷ்யூவோட வாட் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் என்னென்ன இருக்கும் இதில் நம்மளோட புரோட்டீன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் நம்பர் 1 இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன இதில் பாலிசாக்கரைட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னா சுகர் ஓகே பாலிசாக்கரைட்ஸ்னா சுகர் சரிடா டைம் நான் இது முடிச்சுட்டு சொல்கிறேன் உனக்கு சரியா டைம் இருந்தால் சொல்கிறேன் ரெண்டாவது புரோட்டீன்ஸ் ஆல்ரைட் இதில் என்ன இருக்கும் புரோட்டீன்ஸ் இருக்கும் அது போக செல்ஸ் இருக்கும் ஃபைபர்ஸ் இருக்கும் மெயின்லி லைக் புரோட்டியோகிளைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே புரோட்டியோகிளைக்கன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அது போக ஸ்பெசிஃபிக்லி சொன்னால் கிளைகோசமைனோகிளைக்கன்ஸ் தட் இஸ் GAG ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இது எல்லாமே கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் மெயின்லி ஆல்ரைட் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அது போக நம்மக்கிட்ட என்ன இருக்கும் அது போக என்ன இருக்கும் செல்ஸ் இருக்கும் ஃபைபர்ஸ் இருக்கும் செல்ஸ் என்னென்ன இருக்கும் வாட் ஆர் த செல்ஸ் ஸோ வாட் ஆர் த செல்ஸ் ப்ரெசென்ட் இன் த கனெக்டிவ் டிஷ்யூஸ் மேட்ரிக்ஸ் ஸோ அப்படின்னு பார்த்தா செல்ஸ் நான் இங்கே செல்ஸ் எழுதுறேன் சரியா
cells cells செல்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட பிரசன்ட் ஆயிருக்கிறது ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட பிரசன்ட் ஆயிருக்கிறது மாஸ்ட் செல்ஸ் ஆர் காண்ட்ரோசைட்ஸ் தேர்ட் நம்ம கிட்ட பிரசன்ட் ஆயிருக்கிறது என்னது ஆஸ்டியோசைட்ஸ். ஃபோர்த் பிரசன்ட் ஆயிருக்கிறது என்னது அடிப்போசைட்ஸ். ஆல்ரைட், அடிப்போசைட்ஸ். அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம் மேக்ரோஃபேஜஸ் அதுக்கப்புறம் மாஸ்ட் செல்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்மா செல்ஸ். ஆல்ரைட், இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரியா, இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் என்னென்ன ஃபைபர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஃபைபர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைபர்ஸ் என்னென்ன, கொலாஜன் ஃபைபர். ரெண்டாவது எலாஸ்டிக் ஃபைபர், கொலாஜன் ஃபைபர், எலாஸ்டிக் ஃபைபர் or elastin fiber ரெண்டு ஒன்று தான். So what are the fibers present in the connective tissue matrix? Number 1 collagen fiber, number 2 elastic fiber, and number 3 reticular fibers. So this is the composition actually. இதுதான் என்னது, நம்ம connective tissue அப்படின்னு சொன்னா இது எல்லாம் தான் connective tissueல present ஆயிருக்கும். connective tissue சொன்னா இது எல்லாம் தான் present ஆயிருக்கும். Alright, so connective tissue சொன்னா இது எல்லாமே என்ன இருக்கும், present ஆயிருக்கும். So ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. சரி, அப்போ இதுவும் நம்ம பார்த்தாச்சு. All right. ஆக்சிபிட்டல் ஹெடேக் இருக்கா? சரி, எனக்கு நிஜமாக ஹெடேக் இருக்காதான், எனக்கு முடியல. ஐ cannot like bear what to do. சரி, ஸோ நம்ம அடுத்தது கனெக்டிவ் டிஷ்யூ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கனெக்டிவ் டிஷ்யூ. Some cells of connective tissue secrete proteins, modified carbohydrates such as hyaluronic acid which accumulate between cells and fibers to form
மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா அது எல்லாமே இருக்கணும். மேட்ரிக்ஸில் என்ன இருக்கணும்? ஸோ லெட்ஸ் சே இது மேட்ரிக்ஸ் அப்படின்னா இதில் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது கூட நம்மளோட ஃபைபர்ஸ் இருக்குது, அது கூட நம்மளோட ஃபைபர்ஸ் இருக்குது, கொலாஜன் எலாஸ்டிக் அதெல்லாம் இருக்குது, அது போக இதில் செல்ஸ் இருக்கணும், இதில் நிறைய செல்ஸ் இருக்கணும். ஸோ இதுதான் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. இதானது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. சரி, த கனெக்டிவ் டிஷ்யூ கன்சிஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் இன் த மேட்ரிக்ஸ். ஆல்ரெடி பார்த்தாச்சு. என்னென்ன ஃபைபர்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு? அடிப்போசைட்ஸ். என்னது? அடிப்போசைட்ஸ். அடிப்போசைட்ஸ் என்ன பண்ணும்? ஃபேட் ஸ்டோர் பண்ணும். ஃபேட் ஸ்டோர் பண்ணும். பிளாஸ்மா செல்ஸ் என்ன பண்ணும்? ஆன்டிபாடி பிளாஸ்மா சிந்தசைஸ் பண்ணும். சரி, இது கிளியராக இல்லை, நான் இதுலேயே சொல்கிறேன். சரி, ஃபைப்ரோபிளாஸ்ட் என்ன பண்ணும்? வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஃபைப்ரோபிளாஸ்ட்? த ரோல் ஆஃப் ஃபைப்ரோபிளாஸ்ட் இஸ் டு ப்ரொடியூஸ் ஃபைபர்ஸ். இது ஃபைபர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். வாட் இஸ் த ரோல் ஆஃப் கான்ட்ரோசைட்ஸ்? இது கார்டிலேஜ் ஃபார்ம் பண்ணும். கார்டிலேஜ் ஃபார்ம் பண்ணும். ஆல்ரைட். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆஸ்டியோசைட்ஸ்? இது போன் ஃபார்ம் பண்ணும். ஆல்ரைட். வாட் இஸ் த ரோல் ஆஃப் அடிப்போசைட்ஸ்? இது ஃபேட் ஸ்டோர் பண்ணும். ஃபேட் ஸ்டோர் பண்ணும். வாட் இஸ் த ரோல் ஆஃப் மேக்ரோஃபேஜ்? ஃபேகோசைட்டோசிஸ் பர்ஃபார்ம் பண்ணும். ஃபேகோசைட்டோசிஸ் பர்ஃபார்ம் பண்ணும். ஆல்ரைட். வாட் இஸ் த ரோல் ஆஃப் மாஸ்ட் செல்ஸ்? அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா? அதுதானே மாஸ்டர் செல்ஸ். மாஸ்டர் செல்ஸ் ஹிஸ்டமைன் செக்ரீட் பண்ணும். ஸோ ஹிஸ்டமைன், செரோட்டோனின் இதெல்லாமே செக்ரீட் பண்ணும். ஓகே, சரி. அடுத்தது பிளாஸ்மா செல்ஸ் என்ன பண்ணும்? பிளாஸ்மா செல்ஸ் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ். இப்போது நம்ம இது பார்த்தாச்சு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ குரோமேட்டோஃபோர்ஸ் என்னது? இம்பார்ட்ஸ் கலர். குரோமேட்டோஃபோர் செல்ஸ் இருக்கும், அது கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் ரெட்டிகுலர் செல்ஸ் இருக்கும், ஃபேகோசைட்டோடிக். கொலாஜன் ஃபைபர் என்னது? கொலாஜன் ஃபைபர்ஸ். கொலாஜன் ஃபைபர்ஸ் என்ன பண்ணும்? ஆல்சோ நோன் as white fibers. Also known as white fibers. They are made up of collagen protein. They are made of collagen protein. Collagen protein. All right. சரி, இது எப்படி இருக்கும்? unbranched and wavy. Unbranched and wavy. வேற எப்படி இருக்கும்? inelastic in nature. Inelastic in nature. ஓகே, இது என்னது? elastic fibers. ஸோ இதில் என்ன இருக்கும்? they are also known as yellow fibers. okay, yellow fibers. next என்னது? they are made up of elastin protein. They are made up of what? Elastin protein. இது எப்படி இருக்கும்? they are branched and straight. branched இருக்கும் and straight இருக்கும். இது எப்படி இருக்கும்? unbranched and wavy. collagen protein present இருக்கும். white fibers and inelastic. இங்க எப்படி? இது elastic in nature. இப்போ ரெட்டிகுலர் ஃபைபர்ஸ் பார்த்தா ரெட்டிகுலர் ஃபைபர்ஸ். ஸோ ரெட்டிகுலர் ஃபைபர்ஸ் பார்த்தா they are white in color. அதனால தான் நம்ம டிடிபி ஆப்ரேட்டர் ஃபுல்லாக ஒயிட்டாக வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, லத்திகா இனிமேல் பேசிடாத, கிளம்பு போ. டியூஷன் போயிட்டு வரல, அதனால தான் லேட் பண்ணிட்டு இருக்கேன். கிளாஸுக்கே நீ வராது, நீ டியூஷனே படி. they are made up of reticulin protein. they are made of reticulin protein. இங்க என்ன இருக்கு? reticulin protein இருக்கு. அப்புறம் என்னது? இது branched and form network. அடுத்தது இது என்னது? இது inelastic and delicate. அப்படின்னா கொஞ்சம் fragile. இது சீக்கிரம் உடஞ்சு போயிடும். பாய் சொல்ற டைம்ல வந்து வணக்கம் சொல்லு. ஓகே, inelastic and delicate. clear? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொலாஜன் ஃபைபர். மெயின்லி கொலாஜன் ஃபைபரில் ரெண்டு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். ஒன்று அதோட கலர். ஸோ ஒயிட் கலர் இங்கே, yellow கலர் இங்கே அண்ட் ஒயிட் கலர் இங்கே. ரெண்டாவது என்ன நோட் பண்ணணும்? என்ன ப்ரோட்டீன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது நோட் பண்ணணும். இங்கே
கொலாஜன் புரோட்டீன் இருக்கும், இங்கே எலாஸ்டின் புரோட்டீன் இருக்கும். அதனால தான் பாருங்க பேரும் அதே மாதிரி தான் இருக்கு. இங்கே ரெட்டிகுலர் புரோட்டீன் இருக்கும், பேரும் அதே மாதிரி தான் இருக்கு இல்லையா? சரி. ஸோ இங்கே என்ன இருக்கு? இங்கே எலாஸ்டிக் புரோட்டீன், எலாஸ்டின் புரோட்டீன் இருக்கிறதுனால இதோட ப்ராப்பர்ட்டி எலாஸ்டினாக இருக்குது. இங்கே கொலாஜன் ஃபைபர், இது எலாஸ்டின் புரோட்டீன் இல்லை, அதனால இன்எலாஸ்டிக். இங்கேயும் எலாஸ்டின் புரோட்டீன் இல்லை, அதனால இன்எலாஸ்டிக். ஆல்ரைட், சரி. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஆல்ரெடி நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டேன் இல்லையா? ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு, ப்ளஸ் என்னென்ன இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு. சரி, ஹிஸ்டமைன் செக்ரேட்டிங் செல்ஸ் எங்கே இருக்கும்? இது வந்து ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அடிப்போஸ் டிஷ்யூஸ். அடுத்து என்னது? அடிப்போஸ் டிஷ்யூஸ். சரி, சரி. அப்போ இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்தாச்சு? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது cuboidal and columnar epithelium. ரெண்டாவது நம்ம connective tissue and classification. அதுக்கப்புறம் composition, then differences. இதெல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் இல்லையா? இதெல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம், ரைட்? இதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியாது. ஐ எம் ரியலி டவுன் நவ். எனிவேஸ், ஸோ ஹோம்ஒர்க் என்ன? ஹோம்ஒர்க் உங்களோட டிபிபி அப்லோட் ஆயிருச்சு, அதனால் நீங்கள் அந்த டிபிபி போய் சால்வ் பண்ணுங்கள். ஸோ சால்வ் டிபிபி அப்லோட் ஆயிருச்சு, போய் டிபிபி நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? சரி. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். See you all tomorrow in the next class, and அது வரைக்கும் please take care of yourself. Bye bye.